الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 9 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக அனுப்பி வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சில சஹாபாக்களும் இருந்தார்கள். இப்போது மக்கா யாருடைய கையில் இருக்கின்றது? முஸ்லிம்கள் கையில் இருக்கின்றது. நபி அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் அங்கு ஆளுநராக ஹலீஃபாவாக இருக்கிறார். வரலாறுல நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். அங்கு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கு மத்தியில் உரை செய்கிறார்கள். அந்த உரையில் நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதில் மிக தெளிவான ஒரு விஷயத்தை கூறினார்கள். மிக தெளிவான ஒரு விஷயம், இந்த வருடம் முதல் இணை வைப்பாளர்களுக்கு மக்காவில் காபாவில் எந்த வேலையும் இல்லை. இனி நீங்க இங்க வரக்கூடாது. இது முழுக்க முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் மாற்றப்பட்டு விட்டது இந்த பூமி. இனி இணை வைப்பாளர்களுக்கு இங்கு எந்த இடமும் இல்லை என்று சொல்லிய இந்த வார்த்தை அன்று முதல் புதிய பொலிவை மக்காவுக்கு கொடுத்தது. இனி ஈமான் உள்ளவர்கள் மாத்திரமே காபாவிற்குள் செல்ல முடியும். அதே ஹிஜ்ரி 9 கூட்டம் கூட்டமாக பல கிளைகள் நபி அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். இப்போது லட்சக்கணக்கான முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். பல குழுக்கள், பல கிளைகள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். இதில் குறிப்பாக பல கிளைகள், எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, குறிப்பான கிளையாக தாயிஃபில் இருந்து சகீஃப் கிளையினர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டதற்கு பின்னால் என்ன வானவர்கிட்ட வாக்கு கொடுத்தாங்களோ, இவர்கள் இல்லாவிட்டால் இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை தழுவுவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்களோ, அதே சகீஃப் கிளையினர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பைஅத்தை செய்து கொண்டார்கள், கலிமாவை மொழிந்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பலதரப்பட்ட குழுக்களும் கிளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோத்திரமாக வந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். ஹிஜ்ரி 9 பூர்ணமாக நடந்து முடிந்தது. ஹிஜ்ரி 6 தடை செய்யப்பட்டார்கள். ஹிஜ்ரி 7 தடை செய்யப்பட்ட கடமையாக கலாவாக இருந்த உம்ராவை நிறைவேற்றினார்கள். பின்பு ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைந்தது. நபி அவர்கள் ஹஜ் செய்யல. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்காக அனுப்பி வைத்தார்கள். இப்படி இந்த 4 வருடங்களும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய செல்லவில்லையானால் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா 10ஆம் ஆண்டு தள்ளி வைத்ததற்கான நோக்கம், இந்த ஹஜ் நம்முடைய ஹஜ்ஜை போன்ற சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. பின்பு என்ன ஹஜ் என்பது? என்ன ஹஜ் என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் என்ன நடக்கும் என்று குர்ஆனில் பேசுகின்றானோ அது போன்று ஒரு சாம்பிளை மிக தெளிவான ஒரு உதாரணத்தோடு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டான். மறுமையில் என்ன நடக்கும்? மறுமையில என்ன நடக்கும்? ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா உம்மத்துகளை பற்றி கேட்பான். உம்மத்துகளிடத்தில் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி கேட்பான். உம்மத்துகளிடத்தில் கேட்பான், இவர்கள் வந்தார்களா? உங்களிடத்தில் நபிமார்கள் நான் அனுப்பினேனே வந்தார்களா? தஅவா செய்தார்களா? உங்களை எச்சரித்தார்களா என்று கேட்பான். இதே போன்று நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த சமூக மக்களிடத்தில் உங்களை நான் அனுப்பினேனே, நீங்கள் சென்று உங்களுடைய பணியை செம்மையாக செய்தீர்களா என்று கேட்பான். சொல்றது விளங்குதா? இது மறுமையில கண்டிப்பாக நடக்கும். இப்படி நடப்பதற்கான ஒரு முன்மாதிரியை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு உலகத்தில் நிகழ்த்தி காட்டுகின்றான். உண்மையாகவே தங்களுடைய 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹு தஆலா எந்த பணியை நபி அவர்களுக்கு கொடுத்தானோ
இந்த பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று சமர்ப்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா அதை ஆக்கினான். எதை 22 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் முடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தொண்டாற்றினார்களோ, இந்த தொண்டை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து மக்களுக்கு முன்னிலையில் இதை நான் உங்களிடத்தில் எனக்கு ரப்புல் ஆலமீனிடமிருந்து கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்து விட்டேனா என்ற சாட்சியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க போகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய முதல் நோக்கம், முதல் காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிரகடனம் செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்காக கிளம்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜை செய்வதற்காக, இந்த புனித யாத்திரைக்காக மூலை முடுக்குகளிலெல்லாம் இருந்த சஹாபாக்கள் 1,24,000 முதல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சஹாபாக்கள் வரைக்கும் நபி அவர்களோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபாவிற்கு சென்று மதீனாவில் இருந்து அங்கு தங்கினார்கள். ஒரு இரவு அங்கு குளித்தார்கள். தங்களுடைய கீழாடையாக ஒரு கைலியை கட்டி கொண்டார்கள். தங்களுடைய மேலாடையாக மிக அழகான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். பின்பு தங்களுடைய தலையில் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய அத்தரையும், தங்களுடைய தாடியில் தரீரா என்று சொல்லக்கூடிய அத்தரையும் பூசிக்கொண்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே ஒரு இரவு தங்கினார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்பினார்கள். அங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஜம்உ கஸ்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வக்தை இன்னொரு வக்தோடு இணைத்து தொழுவது, 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது, இந்த இரண்டையும் துல்ஹுலைஃபாவில் இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பின்பு இஹ்ராமினுடைய நியத்துக்குள் நுழைந்து சஹாபாக்களுக்கு கூறினார்கள், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வதாக நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு தல்பியாவை முழங்கினார்கள். இந்த தல்பியாவை நன்கு கவனியுங்கள். ஹஜ்ஜுடைய மிக தெளிவான 2வது நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். எந்த ரப்புல் ஆலமீன் 23 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி முடித்து செய்து விட்டீர்களா என்று கேட்கும் போது, லப்பைக் அல்லாஹ்வே, நான் செய்து முடித்து விட்டேன், இதோ அந்த அட்டெண்டன்ஸை உன்னிடத்தில் நான் வந்து போடுகின்றேன், அதற்கான சாட்சியங்களை உன்னிடத்தில் நான் அழைத்து வருகின்றேன், நான் யாரிடத்தில் என்னுடைய தாவா பணி செய்தேனோ அவர்களே உன்னுடைய இல்லத்தில் வந்து சாட்சி பகர்வார்கள். நான் செய்தேன், செய்து முடித்திருக்கின்றேன், நீ எனக்கு எந்த பணியை எந்த விஷயத்தை வழங்கி இருந்தாயோ அதை என்னால் இயன்ற வரைக்கும் நான் தெளிவோடு செய்திருக்கிறேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியத்தோடு அழைத்து செல்கின்றார்கள். இது லப்பைக்குக்கான மீனிங். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வாசகத்தில் பேசுகிறார்கள், தான் என்ன செய்தோம், ஷிர்கில்லாத பூமியாக இந்த பூமியை நான் மாற்றி இருக்கின்றேன், உனக்கே புகழ் அனைத்தும், இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த வாக்கியங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். ஆட்சி அதிகாரம் அத்தனையும் உனக்குரியது. இங்கு லாத்து மனாத்து உஸ்ஸா யகூத் யஊக் நஸ்ர் வத் சுஆ எதையெல்லாம் இந்த மக்கள் வைத்திருந்தார்களோ ஒட்டு மொத்தத்தையும் நான் துடைத்து எறிந்து விட்டேன். அரசாட்சி என்பது உனக்கே உரியது, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, இதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் 23 ஆண்டுகள் என்பதை வாசகமாக சொல்கிறார்கள். இப்போ தல்பியாவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட துல்காதா பிறை 23 அல்லது 24 அல்லது 26 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை மாலை கிளம்பினார்கள். அதாவது லுஹருக்கு பின்னால் கிளம்பினார்கள். அசருக்கு துல்ஹுலைஃபா வந்தார்கள். பின்பு அசர் அப்போதே குளித்துவிட்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு இரவு தங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஃபஜ்ருக்கு பின்னால் துல்ஹுலைஃபாவில் இருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். பின்பு அங்கிருந்து ஒரு இடம் வந்ததும் அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். மீண்டும் குளித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கையை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுடைய நியத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறை 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் நுழைகிறார்கள்.
சென்றதுமே தங்களுடைய உம்ராவை முதலில் நிறைவேற்றினார்கள். உம்ராவை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஒரு மலைப்பகுதி, அங்கு சென்று நபி அவர்கள் தங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக கால்நடைகளை கொண்டு வரவில்லையோ அவர்கள் தங்களுடைய உம்ராவை மாத்திரம் முடித்துவிட்டு இஹ்ராமை கலைந்து விடுங்கள். நான் இஹ்ராமோடு இருப்பதற்கான காரணம், ஹஜ்ஜுடைய தேதி வந்ததற்கு பின்னால், அதாவது பிறை 8 இருந்து ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டும். அதனால் நான் இஹ்ராமினுடைய நியத்தோடு நான் இருக்கிறேன். இப்படி மாத்திரம் இல்லை என்றால் நானும் உங்களோடு கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள். பின்பு எந்த சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய நியத்தில் வரவில்லையோ அவர்கள் உம்ராவை மாத்திரம் முடித்துவிட்டு தங்களை கலைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 4ஆம் தேதி வந்து உம்ராவை முடித்துவிட்டு அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்றவர்கள் சரியாக பிறை 8க்கு தான் மீண்டும் இறங்கி வந்தார்கள். பின்பு ஹஜ்ஜுடைய அமல்கள் உங்களுக்கு தெரியும். யௌமு தர்வியா மினாவிலே தங்கினார்கள். அங்கிருந்து அன்று இரவு மறுநாள் அரஃபாவிற்கு பிறை 9 சென்றார்கள். இந்த தினம் அரஃபாவுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருரை ஆற்றியது மிக பிரபல்யமானது. இப்ப இந்த பேருரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் 23 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் சொன்னார்களோ ஒட்டுமொத்தத்தையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். சுருக்கமாக மிக தெளிவாக பல விஷயங்களை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் 3 முறை கூறினார்கள். அதை சஹாபாக்களில் சிலர் பலருக்கு அதை எடுத்து கூறினார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எதையெல்லாம் உபதேசம் செய்தார்களோ அதில் மிக முக்கியமானதை எடுத்து வைத்ததற்கு பின்னால் இப்போ ஹஜ்ஜினுடைய அந்த நோக்கத்தினுடைய மைய பகுதிக்கு நபி அவர்கள் வருகிறார்கள். நபி அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பின்னால் மக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட தூதுவ பணியை, ரிசாலத்தை, நுபுவத்தை, என் ரப்பு என்னை எதற்காக அனுப்பினானோ இந்த பணியை நான் உங்களுக்கு மத்தியில் சரிவர செய்து விட்டேனா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எப்போதுமே சஹாபாக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்ற பதிலை சொல்ல பழகியவர்கள். ஆனால் இந்த முறை சஹாபாக்கள் பதில் சொல்ல துவங்குகிறார்கள். என்ன காரணம்? உரையை துவங்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 விஷயங்கள் சஹாபாக்களுடைய மைண்ட்ல இருக்கு. முதல் விஷயம், ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு முன்னதாக. இந்த விஷயத்தை சஹாபாக்கள் நல்லா கவனிக்கிறாங்க. குதிரையின் மீது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏறி அமர வைத்துவிட்டு குதிரையினுடைய மூக்கணாங்கயிறை நபி அவர்கள் பிடித்துக் கொண்டு குதிரையை நபி அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே, முஆதே வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ ல உஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் உங்களை நேசிக்கிறேன். முஆதே, மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவானதை அவர்களுக்கு கொடுங்கள். மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? சும்ம அஜ்தஹிது, இஜ்திஹாதுக்கான ஆதாரம் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கின்றது. நான் கல ஆய்வை மேற்கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழிமொழிகிறார்கள். முஆதே, இந்த வருடத்திற்கு பின்னால் நீங்கள் என்னை சந்திப்பீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். இந்த வார்த்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதயத்தை வெயிட்டாக்கி விட்டது. கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது. அடுத்த வார்த்தை நபி அவர்கள் சேர்த்து பேசுறாங்க, நீங்கள் அடுத்த வருடம் வரும்போது மஸ்ஜிதுன் நபவிக்கும் என்னுடைய மன்னரைக்கும் இடையில் நீங்கள் கடந்து செல்ல நேரிடலாம். அழ ஆரம்பிச்சுட்டாங்க முஆத் இப்னு ஜபல். என்ன வார்த்தை!
23 ஆண்டு காலமாக நபி அவர்கள் பேசாத வார்த்தை இந்த வார்த்தை. இதனுடைய பொருள், தபூக் போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ரீங்காரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹு தஆலா நம்முடைய பணிகளை நிறைவு செய்து விட்டான், இனி நாம் அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு மெல்லிய காற்று வீச ஆரம்பித்து விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில். அதனுடைய வெளிப்பாடுதான் நபி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இப்படி பேசியது. பின்பு பிரபல்யமான அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் எப்போதும் இந்த துஆவை மறந்து விடாதீர்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. ஒவ்வொரு தொழுகையிலும், தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்வாயாக, உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் வணக்க வழிபாடுகளை அழகான முறையில் உனக்கு நிறைவேற்றுவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்புகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செல்ல மனமே இல்லை, செல்வதற்கு துணிவும் இல்லை. ஆனால் பிரியா விடை கொடுத்தார்கள் நபி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினார்களோ அதுதான் அடுத்த வருடம் நடந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை கடைசியாக பார்த்தது அதுதான். இங்கு ஹஜ்ஜுக்காக நபி அவர்கள் வந்தார்கள். ஹஜ்ஜினுடைய இந்த பேருரையை துவங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், மக்களே, என்னிடம் இருந்த ஹஜ்ஜுடைய அமல்களை சரியான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பேருரையினுடைய துவக்க வார்த்தை. அடுத்த வருடம் நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. எப்படி ஒரு வார்த்தை! இப்போ பேருரையை நிகழ்த்தியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 2 விஷயங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்கள் பேசியதும், பேருரைக்கு முன்னால் நபி அவர்கள் துவங்கிய இந்த முறையும் சஹாபாக்களை பதில் பேச வைத்தது. நபி அவர்கள் இந்த நேரம், இந்த நாள், இந்த தினம் நபி அவர்கள் வேறு எதையோ நம்மிடத்தில் சொல்ல வருகின்றார்கள். அலாஹல் பல்லகுது, நான் உங்களுக்கு என்னுடைய தூதுவ பணியை எத்தி வைத்து விட்டேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு சஹாபாக்கள் 4 பதில்களை சொன்னார்கள். எப்படி பேசுறாங்க பாருங்க. இன்னா நஷ்ஹது, நிச்சயமாக நாங்கள் சாட்சி கூறுகிறோம். கத் பல்லக்தர் ரிசாலா, நபியே, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய உயிரிலும் மேலானவரே, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரிசாலத்தை, தூதுவ பணியை திட்டவட்டமாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். வஅத்தைத்தல் அமானா, அல்லாஹ் எதை அமானிதமாக உங்களிடத்தில் வழங்கினானோ, இந்த தீனை, இந்த நெறியை, இந்த இஸ்லாத்தை, அதை நீங்கள் பூர்ணத்துவமாக நிறைவேற்றி விட்டீர்கள். வஅத்தைத்தல் அமானா வனஸஹ்தல் உம்மah, நீங்கள் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் குரோதம், காழ்ப்புணர்வு, வம்பு, வீம்பு, சண்டை, சச்சரவு, இதை தவிர வேறு எதையுமே நாங்கள் கண்டதில்லை. ஆனால் இன்று ஒரு உம்மத்தாக எங்களை ஆக்கிவிட்டீர்கள். அவருக்கு ஏதேனும் ஒன்றென்றால் இங்கு இதயம் துடிக்கின்றது, எனக்கு ஏதேனும் ஒன்றென்றால் அவருக்கு இதயம் துடிக்கின்றது. இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்து விட்டீர்கள் எங்களுக்குள்ளாக. வனஸஹ்தல் உம்மah, முஹாஜிர், அன்சாரி, அவரு இவரு, அந்த கபீலா இந்த கபீலா, எல்லாவற்றையும் தாண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒற்றை கொடியின் கீழாக அல்லாஹுக்கு மத்தியில் நீங்களும் அடிமை நாங்களும் அடிமை என்ற பாசப்பிணைப்பை, பந்தத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். இப்படி ஒரு சமூகமாக எங்களை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். வகஷஃப்தல் உம்மah, எந்த அறியாமையில் நாங்கள் இருந்தோமோ அந்த அறியாமையை எங்களை விட்டு நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். எவ்வளவு தெளிவான பதில் பாருங்க. இப்ப ஹஜ்ஜத்துல் விதாவிலே என்ன நடக்க போகின்றது? 3வது மிக முக்கியமான நோக்கம், தங்களின் மேல் எந்த சுமை இருந்ததோ, தங்களுடைய தோளின் மேல், தங்களுடைய முதுகிலே இந்த சமூகத்தை பற்றிய எந்த சுமை இருந்ததோ, இந்த சுமையை தங்களுடைய தோழர்களிடத்திலே இறக்கி வைத்து அழைக்க வந்திருக்கிறார்கள். இறக்கி வைக்க போறாங்க. இந்த பணி என்னால் முடிந்த வரையில் நான் செய்து வைக்கிறேன். இனி எனக்கான அழைப்பு வரப்போகின்றது. இனி இந்த பணி உங்களுடைய வேலை. நான் என்ன செய்தேனோ, எப்படி செய்தேனோ, இதை இனி நீங்கள் தொடர வேண்டும்.
நீங்கள் தொடர வேண்டும். இப்போ இந்த சுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய தோள்புஜத்தில் இறக்கி வைத்த நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் இறக்கி வைக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் பதில் சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை வானை நோக்கினார்கள். தங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு வானை இப்படி உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி. இதுதான் மறுமையில் நடக்க இருக்கின்றது. மறுமையில் எப்படி நடக்கும் என்பதை இங்கு ஒரு டீசர், ஒரு ரோலாக மிக தெளிவாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மிக அழகானது ஒரு காட்சியாக இங்கு அமைத்து காட்டிவிட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த பதில். இந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதற்காக நபி அவர்கள் சஹாபாக்களை அழைத்து வந்தார்களோ அந்த விஷயம் முடிவுக்கு வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வாங்கிய பதில், அல்லாஹு தஆலா கேள்வியை செவிமடுத்தான், பதிலையும் செவிமடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியமாக்கினார்கள். சாட்சியாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்ற பதிலை சூரத்துல் மாஇனாவினுடைய இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் பேசி முடித்து விட்டான். அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைய தினம் நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களின் மீது நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். எது நிஅமத்? எது நிஅமத்? தீன் என்ற இந்த நேர்வழி, எப்படி தீன் அடிப்படையில் வாழ வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த நிஅமத் எங்கும் கிடைக்காது. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேர்வழி நிஅமத். அந்த நிஅமத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை இஸ்லாமாக அல்லாஹு தஆலாவாகிய நான் உங்களிடமிருந்து பொருந்திக் கொண்டேன். ஓகே, ஃபைன், முடிஞ்சு. எந்த பணிக்காக உங்களை நான் அனுப்பினேனோ அது தெளிவாகிவிட்டது. இந்த வசனம் இறங்கியதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய புரிதலை பாருங்கள். தீன் முழுமை பெற்று விட்டது என்பது ஒரு வகையில் சுப செய்தி. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அழுகிறீர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஒன்று முழுமை அடைந்து விட்டதோ அது மீண்டும் குறையத்தானே செய்யும். அப்போ தீன் மீண்டும் குறையுமா? மீண்டும் குறைய போகின்றது தீன் என்பதை தெளிவாக விளங்குறாங்க. நபி அவர்கள் அதை வழிமொழிகிறார்கள். ஆம் உமரே, நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் வரைக்கும் பிறை 9ஆம் நாள் அரஃபா மைதானத்திலே இதை நிகழ்த்திவிட்டு மீண்டும் தங்களுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அஸரையும் தொழ வைத்தார்கள். பின்பு சூரியன் மறையும் வரைக்கும் திக்ரிலும் துஆவிலும் நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களும் அதே போன்று செய்தார்கள். பின்பு அங்கிருந்து சூரியன் மறைந்ததும் நேராக அங்கிருந்து முஸ்தலிஃபாவிற்கு சென்றார்கள். மக்ரிப் இஷாவை தொழுதுவிட்டு ஓய்வெடுத்தார்கள். ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரத்தில் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு மீண்டும் அங்கிருந்து சென்றார்கள். யௌமுன் நஹர், யௌமுல் ஆலம், யௌமுல் அக்பர், இத்தனை பேரும் அந்த பிறை 10ஆம் நாளுக்கு இருக்கிறது. அங்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் ஒட்டுமொத்தத்தையும் செய்தார்கள். அன்றைய தினமும் சில உரைகளை மீண்டும் ஆற்றினார்கள். எந்த உரை? பிறை 9இல் என்ன சொன்னார்களோ அதையே மீண்டும் சொன்னார்கள். அதில் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய விஷயம், இது என்ன மாதம்? சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க. நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். வேறு ஏதேனும் இந்த மாதத்திற்கு பெயர் சொல்ல போகிறார்களோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், இது தில்ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா? ஆம், தில்ஹஜ்ஜுடைய மாதம். இது என்ன நாள்?
இந்த நாளுக்கு நபி அவர்கள் வேற ஏதேனும் பேர் சொல்வார்களோ என நினைத்த நேரத்தில் இது யௌமுல் ஆலம், யௌமுல் அக்பர், பிறை 10ஆம் நாள் இல்லையா? இந்த உரையை நபி அவர்கள் 9லும் நிகழ்த்தினார்கள், மீண்டும் 10லும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடம் புனிதமான இடம் இல்லையா என்று கேட்டுவிட்டு, இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம் இவையெல்லாம் எப்படி உங்களிடத்தில் புனிதமானதோ இதே போன்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றவருடைய உடல், மற்றவருடைய உயிர், மற்றவருடைய பொருள் இது புனிதமானது, அதை சேதப்படுத்துவது உங்களின் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராம் என்று கூறிவிட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மினாவிற்கு சென்றார்கள். பின்பு 11, 12, 13 ரஜ்ம் செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து தங்கியிருந்தார்கள். ஹஜ் அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றியதற்கு பின்னால் மதீனாவை நோக்கி தயாரானார்கள். மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததற்கு பின்னால் ரோமாபுரியினுடைய சில கயவர்கள் இப்போதும் சில தொந்தரவுகளை இஸ்லாமிய நாடுகளின் மீது கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருந்து வந்ததும் உடனே தங்களுடைய அடுத்த படையை தயார் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட நபி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்கிறார்கள். அந்த படைக்கு தலைமைத்துவமாக, தளபதியாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நியமிக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயசு 16. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைதுக்கு பிறந்த மகன்தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்ல பிள்ளைகள் இவர்கள். நபி அவர்கள் நியமிக்கிறார்கள் உசாமாவை. அந்த படையில் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சை நடக்கின்றது. இவருக்கு பின்னால் நாம் செல்வதா? 16 வயசு, இவருக்கு பின்னால் நாம் செல்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவருடைய தந்தை ஸைத், அவரை நான் தளபதியாக்கும் போதும் கூட நீங்கள் இப்படித்தான் சர்ச்சை செய்தீர்கள். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவராக இருந்தார், என்னுடைய நேசத்திற்குரியவராக இருந்தார். அவருடைய மகனாகிய இவரும் என்னுடைய நேசத்திற்குரியவர். இவருடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தலைமைத்துவத்திற்கு முழு தகுதியானவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த படை கிளம்பி சென்றது. மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரம், 8 மைல் கிலோமீட்டர் சென்று இருக்கும். அங்கு சென்று ஒரு இடத்திலே தங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய துக்ககரமான ஒரு செய்தி கிடைத்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைக்கின்றது. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் அங்கேயே தடுமாறி அந்த மிகப்பெரிய படை அங்கேயே நிற்கின்றது. கொஞ்சம் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல்நிலைக்காக காத்திருந்து மீண்டும் அந்த படை திரும்பி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த படைதான் ரோமாபுரிக்கு முதலாக படையெடுத்தது என்பது வரலாறு. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய எந்த வருடத்திலும் இருக்காத அளவிற்கு 20 நாட்கள் நபி அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். இது அதற்கு முன்னால் எந்த வருடமும் அப்படி நபி அவர்கள் இருந்ததில்லை. 10 நாட்கள் நபி அவர்களுடைய யதார்த்தமான இஅ்திகாஃப், இதுவே வழக்கம். பின்பு அந்த ரமலானுடைய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வந்து குர்ஆனை ஓதி காட்டி சரி பார்த்துக் கொள்வார்கள். இது ரமலானுடைய வழக்கம். அன்று வரை அந்த ரமலான் மாதம் வரைக்கும் இறங்கிய ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதி காட்ட சொல்லி அதை சரி பார்ப்பார்கள். கடைசி ரமலான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அந்த கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 முறை பாடம் கேட்டார்கள். குர்ஆன் அதுவரைக்கும் எவ்வளவு இறங்கி இருக்கின்றதோ அதை 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் கேட்டார்கள். இவையெல்லாம் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிகளை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நேரடியாகவும்
மறைமுகமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் நடந்த ஏனைய 22 ஆண்டுகளை காட்டிலும் அந்த வருடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வித்தியாசமான நடவடிக்கைகள். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே சொன்ன அந்த வரிகள், இந்த வருடத்திற்கு பின்னால் என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம், என்னிடமிருந்து நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று நபி அவர்கள் பர்சனலாக சொன்னார்கள், இனி அடுத்த ஆண்டு என்னால் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்றும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ் என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறார்கள். என்னால் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வர முடியாமலும் போகலாம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துன் நஸ்ர் என்று சொல்லப்படுகின்ற கடைசி சூரா முழுவதுமான சூரா இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளப்பெரிய உழைப்பு, நபி அவர்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சஹாபாக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவாரியன்களை போல அல்லாஹு தாலா அன்சாரிகளையும் முஹாஜிரீன்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இவர்களுடைய 22 ஆண்டு கால உழைப்பு. ஆனால் அல்லாஹு தாலா உங்களுடைய உழைப்பின் காரணமாக, உங்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று குர்ஆன்ல பேசல. குர்ஆனுடைய தெளிவான வார்த்தைகள், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததினால் இஸ்லாத்திற்கு பெருமை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததினால் உங்களுக்குத்தான் பெருமை, உங்களுக்குத்தான் பெருமை என்பதை அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் பேசி காட்டுகின்றான். இதை இங்கு நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தாலா விட்டு வைக்கவில்லை. இந்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்தது, அதனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான். எப்படி? உங்களுடைய உழைப்பால் நீங்கள் வெற்றி பெறவில்லை, உங்களுடைய முயற்சியால் இந்த மகுடம் உங்களுக்கு சூட்டப்படவில்லை, மக்காவினுடைய சாவி உங்களுடைய தியாகத்தினால் வரவில்லை. இவையெல்லாம் ஒரு காரணம். ஆனால் இவற்றுக்கு மேலாக இருந்தது அல்லாஹ்வினுடைய உதவி. ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் பச்சை மரத்தில் ஆணி அடிப்பதை போன்று இறக்கிக் கொள்ள வேண்டிய செய்தி இந்த செய்தி. 22 ஆண்டு கால உழைப்பிற்கு பின்னால் ஒரு நாள் நிம்மதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கியதில்லை. அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான், இது என்னுடைய உதவியால் உங்களுக்கு கிடைத்தது. ஒரு முஃமின் எப்படி நினைக்கணும், ஒரு முஃமின் எப்படி விளங்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா நபி அவர்களையும் புனிதர்களாக வாழ்ந்த சஹாபாக்களையும் அந்த உத்தமர்களை வைத்து அல்லாஹு தாலா பாடம் எடுக்கின்றான். அவனுடைய உதவி இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஒரு எட்டு கூட நீங்கள் எடுத்து வைத்திருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக முதலில் உங்களுடைய உள்ளத்தில் இறக்குங்கள் என்று கடைசி சூறாவின் மூலம் அல்லாஹு தாலா நெருக்கென்று மண்டையில் கொட்டின அத்தனை நபர்களுக்கும் பேசுகின்றான். 22 ஆண்டு காலத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒய்யார்ந்து நிற்கின்றது. சஹாபாக்களுடைய ரத்தங்கள் உரமாக கீழே இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான், அதனால் மார்க்கம் வளரல, என்னுடைய உதவியால் மார்க்கம் வளர்ந்தது, என்னுடைய உதவியால் வெற்றி கிடைத்தது. அததான் அல்லாஹு தாலா மிக தெளிவா பேசுறான். வெற்றி இரண்டாவது. பின்பு அல்லாஹு தாலா பேசுகின்றான், வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் உங்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை தழுவுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நபி அவர்களே அப்போதே சொன்னார்கள், ததீன லஹும் பிஹல் அரப், ததீன லஹும் பிஹல் அரப், அரபுகள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள், இந்த ஒரு கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரபு அல்லாதவர்கள் உங்களுக்கு ஜிஸ்யா செலுத்துவார்கள். அந்த மடையர்களுக்கு புரியல, கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். என்னமோ வளர்றாரு, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நடப்பது சாத்தியமா? சாத்தியம், சாத்தியம் செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வெளியே குழு குழுவாக கூட்டமாக ஈ மொய்ப்பதை போன்று மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத்தை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா சாத்தியமாக்கி காட்டிவிட்டான்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு கீழாக நின்றதினுடைய மிகப்பெரிய வெற்றியை அவனுடைய உதவியை கொண்டு அல்லாஹு தாலா வழங்கிவிட்டான். இப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம்தான் இப்போதும் சொல்லப்படுகின்றது என்றாலும் நிறைவு பணி, ஒரு முஃமினுடைய கடைசி காலகட்டம், அல்லாஹ்வினுடைய புரோகிராம் எப்படி இருக்க வேண்டுமானால் கடைசி நாள், கடைசி நேரம், கடைசி மாதம், கடைசி வாரம், கடைசி நாட்கள் முழுவதுமாக உங்களை அல்லாஹ்வோடு நீங்கள் ஒன்றிணைத்து விடுங்கள். அல்லாஹ்வினுடைய நினைவில் உங்களை நீங்கள் இரண்டரை கலந்து விடுங்கள். அல்லாஹ்வினுடைய நினைவில் நீங்கள் சுஜூதிலே வந்து சரணாகதி அடைந்து விடுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய புகழை நீங்கள் துதிப்பாடுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், துதியுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்பவனாக இருக்கின்றான் என்ற இந்த கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. அன்னை ஆயிஷா, நம்முடைய தாய், முஃமின்களுடைய தாய் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2.25 மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த 2.25 மாதமும் அதுவரைக்கும் அல்லாஹோடு நபி அவர்கள் நெருக்கமாக இல்லாத அளவிற்கு மிக நெருக்கமாக நபி அவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற இது போன்ற தஸ்பீஹாத்துகளை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அளவுக்கு அதிகமாக எண்ணி சொல்லிவிட முடியாத அளவிற்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழி அனுப்பியதை நாம் பார்த்தோம். வழி அனுப்பும் போது நபி அவர்கள் பேசியதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் நெருங்க 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 நபி அவர்களுடைய உடலிலே பலவீனம் ஏற்படுகின்றது. அந்த பலவீனத்தினுடைய முதல் அறிகுறி நபி அவர்களுக்கு தலைவலியில் இருந்து துவங்குகின்றது. தலைவலி, கடுமையான தலைபாரம். இந்த நேரத்தில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், பாசமாக, காதலாக, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனா நபி அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையில் எந்த சிந்தனையும் இல்லை. இங்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையே கடைசி காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு கிளம்பி கொண்டும் இருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கின்றது. நபி அவர்கள் விளங்கிக்கல, நபி அவர்கள் அதை பொருட்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுன் நபவிக்கு செல்ல பார்க்கும் போது, ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாவை பிடித்து இழுத்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கின்றது தலைவலிக்கின்றது என்று நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கண்டு கொள்ளாமல் செல்கிறீர்களே என்று சொல்லிய பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரிப்பில் வருகிறார்கள். அப்போது சொன்ன வார்த்தை, ஆயிஷாவே உமக்கும் தலைவலியா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், நீ எனக்கு முன்னதாக மௌத்தாக வேண்டுமே, அப்படி நீ மௌத்தானால், அப்படி நீ வஃபாத்தானால் உனக்கு நானே குளிப்பாட்டி, நானே கஃபன் செய்து, நானே தஃபனும் செய்வேனே. ஆனால் தக்தீர் அப்படி இல்லை அப்படின்றத நபி அவர்கள் சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு, தக்வாவின் வெளிப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பேசிய இந்த வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட போகின்றார்கள் என்பதற்கான அடையாளங்கள். ஹிஜ்ரி 11, இது ஹிஜ்ரி 10, இவை அனைத்தும் கொஞ்சம் முன் பின்னாக நடந்து முடிந்தது. ஹிஜ்ரி 11 முஹர்ரம் மாதம் முடிந்ததற்கு பின்னால் சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள்.
மிம்பரில் ஏறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். நான் உங்களுக்கு முன்பாக செல்கின்றேன். நபி அவர்களுடைய உருக்கமான உரை. நான் உங்களுக்கு முன்பாக செல்கின்றேன். நான் உங்களுக்கு சாட்சியாளன். ஹஜ்ஜிலே உங்களை வைத்து என்னுடைய இறை தூதுவ பணிக்கான சாட்சியத்தை உங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் வாங்கினேன். இப்போ இனி இதே போன்றதொரு சம்பவம் நாளை மறுமையில் நடக்கும். நான் உங்களுக்கான சாட்சியாளன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தற்போது என்னுடைய தலைக்கு மேல் தடாகத்தை காண்கிறேன். கௌசர் என்ற தடாகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களுடைய சாவி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள, ஆனா நபி அவர்கள் அதை ஏத்துக்கல. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. நபி அவர்கள் அதை ஏற்கல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. அல்லாஹ் கவுனி, எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. ஆனால் எனக்கு பின் இந்த உலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் இது கொஞ்சம் நாள் முடிந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம், அதே ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் உஹது களத்திற்கு சென்றார்கள். உஹது களம் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலர் ஹாஃபில்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அவர்களுக்காக துஆ கேட்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இந்த செய்கையை சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நபி அவர்கள் விடை பெறுகிறார்கள். யார்கிட்ட சொல்றாங்க? யார் உஹது களத்தில் ஷஹீதானார்களோ 70 சஹாபாக்கள், அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறப் போகின்றேன் என்ற இந்த விஷயத்தை உஹது களத்தில் ஷஹீதானவர்களிடத்தில், ஷுஹதாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெற்றதை இந்த சம்பவங்களின் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பின்பு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசி ராத்திரியில் திடீரென்று எழுந்து பகீக்கு சென்றார்கள். பகீ மன்னரை, சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுகின்றார்கள். அவர்களுக்காக மன்றாடுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். பின்பு அவர்களோடு பேசுகிறார்கள். யார்கிட்ட? பகீயில் இருப்பவர்களோடு நபி அவர்கள் பேசுகிறார்கள். உங்களுடைய நிலை இருப்பவர்களுடைய நிலையை விட நன்மையானது என்று சொல்கிறார்கள். பூமிக்கு மேலே இருப்பவர்களுடைய நிலையை விட பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களின் நிலை ஆகச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். பின்பு தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். இனி ஒன்றுக்கு பின் ஒன்று ஃபித்னாக்கள் வர இருக்கின்றது. இந்த ஃபித்னாவில் முதலில் வரக்கூடிய ஃபித்னாவை விட பின்னால் வருவது மிக மோசமானதாக இருக்கும். நிச்சயமாக நாமும் உங்களிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம். இது உங்களுக்கான சுப செய்தியாகும் என்று கூறினார்கள். வஃபாத்தானவர்களுக்கு நபி அவர்கள் தங்களோடு வர இருக்கின்றார்கள் என்பது சுப செய்தி. இருப்பவர்களுக்கு இதைவிடவும் கவலைக்கிடமான செய்தி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீயிலே சென்றவர்களுக்கு நற்செய்தி கூறிவிட்டு வந்தார்கள். உண்மையான ஒரு முஃமினுக்கு மௌத் என்பது நற்செய்தி. சொல்றது விளங்குதா? உண்மையான ஒரு முஃமினுக்கு மரணம் என்பது அவனுக்கான நற்செய்தி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்ராத்துடைய நேரத்திலே சிரித்தார்கள். கேட்கப்பட்டது, சஹாபாக்கள் கேட்டார்கள், பிலால் 2.5 வருடங்களாக அழுது கொண்டிருக்கிறீர்கள், இன்று உங்களுடைய சக்ராத் சிரிக்கிறீர்கள். சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றேன். இதுதான் சொன்னேன். ஒரு முஃமினுக்கு சுப செய்தி அவனுடைய மரணத்தின் நாள். அவன் நிறைவாக இருப்பான்.
மன நிம்மதியோடு இருப்பான். என்ற என்னை எதற்காக அனுப்பினானோ, என்னை எதற்காக படைத்தானோ அதை என்ற என்னை வைத்து வேலை வாங்கி கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளை விட நிம்மதியான நாள் வேறு எதுவும் இல்லை, மகிழ்ச்சிகரமான நாள் வேறு எதுவும் இல்லை. பிறந்த நாள் இல்லை சந்தோஷம், இறக்கும் நாள் அவருக்கான சந்தோஷம், அவருக்கான மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய தினம் அந்த தினம். முஃமின்களுக்கு இப்படித்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. அதே சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழ வைப்பதற்காக சென்று ஜனாசாவை தொழ வைத்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள். இப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி அதிகமாகின்றது. மிக கொடூரமான கடுமையான தலைவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாகின்றது. நபி அவர்களுக்கு தலைவலி ஆரம்பித்து 14 நாட்கள் நபி அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கை, நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 14 நாட்களை 2 வாரங்களை இன்றைய தினத்தில் மிச்சம் வைக்கின்றோம். இந்த 2 வாரங்கள் எப்படி கழிகின்றது, என்னென்ன நடக்கின்றது, எப்படி நடந்து போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.